என் பிதா கிட்ட அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அநேக இடம் இருக்குது. ஆனாலும் உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அது எப்படிப்பட்ட ஸ்தலம் அப்படின்னா தங்கமயமான ஸ்தலம். தங்கமயமான இடத்திற்குள்ள நீங்களும் நானும் வாழ போகிறோம். உலகத்துல எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு நிந்த, எவ்வளவு அவமானங்களை நம்ம சகித்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் நமக்கு பிரதிபலனாக ஆண்டவர் பரலோகத்துல அழுகை இல்லாத, மரணம் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அந்த இடத்துல போய் நித்தியமாய், அதற்கு நாட்கள் கணக்கெல்லாம் கிடையாது, வருட கணக்கெல்லாம் கிடையாது, நித்தியமாய் நாம் இயேசுவோடு கூட வாழ போகிறோம். அங்கே மரணம் என்பதே கிடையாது. மரணம் இல்லாத, அழுகை இல்லாத, வியாதி இல்லாத ஒரு நித்தியமான ஒரு இடத்திற்குள்ள நாம போக போகிறோம். நமக்காக வெண்ணங்கி ஆயத்தமாய் இருக்கிறது. வெண்ணங்கி தரிக்கப்பட்டவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் இயேசுவை சேவிக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மையான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவம், இத்தனை நிந்தனை, இத்தனை அவமானம் எல்லாவற்றையும் நம்ம சகித்து வாழ்வது எதற்காக என்றால் அந்த தங்கமயமான இடத்திற்குள்ளே போய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமியில வருகிற அத்தனை பாடு உபத்திரவங்களை எல்லாம் நம்ம சகிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருகிறது. இல்லைன்னா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துடலாம், எப்படி வேணாலும் பேசிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனா அந்த ராஜ்யத்திற்குள்ள தங்கமயமான இடத்திற்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, நமக்கு வெண்ணங்கி தரிக்கப்படணும் அப்படின்னா பாடுகளையும் உபத்திரவங்களையும் நம்ம சகிச்சுதான் ஆகணும். எல்லாரும் வாழ்றது போல நம்ம வாழ முடியாது, எல்லாரும் பேசுறது போல பேச முடியாது. எனக்கு பரலோகம் வேண்டாம், அந்த தங்கமயமான வீடு வேண்டாம் அப்படின்னு நம்ம விரும்பினா இஷ்டப்படி வாழலாம், இஷ்டப்படி பேசலாம், எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனா எனக்கு அந்த பரலோக பாக்கியம் வேணும், எனக்கு வெண்ணங்கி வேணும், நான் ஆண்டவரை சேவிக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு விரும்பினா ஒரு சில காரியங்களை விட வேண்டியதை நம்ம விட்டுத்தான் ஆக வேண்டும். பரலோக வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நமக்காக ஆண்டவர் பார்த்து பார்த்து ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்.